Almost 18 years I was an assistant director. അപ്പോൾ എനിക്ക് தெரியும் இந்த ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரென்த் என்ன, அவருக்கு தான் இந்த படம் நல்லா தெரிய வேண்டியது. ஸோ தட்ஸ் வை ഞാൻ കേരളയിൽ ഇരുന്നത് இந்த மாதிரி ஒரு ப்ரிவியூ இருந்ததுனால தான் இங்கே வந்தது, சென்னையில் வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சார் மாதிரியெல்லாம் இவங்க மாதிரியெல்லாம் பெரிய டேரக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே படம் பார்த்துட்டு படத்துக்காக நல்ல ஒப்பீனியன் கேட்கும்போது ரொம்ப அதிகமாக சந்தோஷம் வந்திருக்கு. அது கூட ஆக்சுவலாக அந்த அதிக சந்தோஷம் அவ்வளோ வராதுன்னு வச்சால் நினைக்கிறேன். இப்போது படம் தியேட்டரில் ஆல் ஓவர் தி வேர்ல்டு நல்லா போயிட்டே இருக்கு. அந்த இடத்துல சில விஷயங்களில் என் மனசில் பயங்கரமாக நம்பரப்பட்டுட்டு பெயின்ஃபுல்லாக இருக்குன்னு விஷயங்கள். இப்போ சென்னையில் இப்போது சிட்டிஸில் படம் இல்லை, பிகாஸ் படம் நல்லா போயிட்டுருக்கு. பட் சில தியேட்டர்ஸ் மலையாளத்தில் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் கூட சண்டை ஓடிட்டு இருக்கனால இன்றைக்கி ஆல் ஓவர் இந்தியா ஒரு 100 ஸ்க்ரீன்ஸ் திடீர்னு ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும்போது 100 ஸ்க்ரீன்ஸ் அவங்க ஸ்டாப் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு படத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு படம் எடுக்கும்போது அதில் ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் இந்த படத்தில் ഞാനே ப்ரொடியூஸும் பண்ணது. பிகாஸ் ப்ரொடியூசர் இல்லை இந்த படத்தில். அதுதானே அது துட்டு இருந்ததுட்டு அல்ல, ஏதோ துட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தான் இந்த படம் எடுத்தது. அந்த படம் நல்லா போயிட்டு இருக்கும்போது ஹவுஸ்ஃபுல்லாக இப்போ கேரளாவில் நிறைய ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும்போது தான் இந்த படம் டோட்டலாக சில குரூப்பு சொல்கிறது கரெக்டாக இல்லை என்ன போட இந்த கேரளாவில் இந்த ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷனும் அந்த கண்டென்ட்டும் மேலே தியேட்டர்ஸ் எக்ஸிபிட்டர்ஸ் பிவிஆர் குரூப் அந்த மாதிரி எல்லா குரூப்பும் வேறு சண்டை போட்டியில் இருக்கேன்னு சார். நல்லா ஆடியன்ஸுக்காக இந்த படத்தில் என்ன எப்போ தியேட்டரில் வந்தாலும் கூட தெரியல எப்போ தியேட்டர் இனி படம் வருதுன்னு. அதில் நீங்கள் சப்போர்ட் வேணும். அதுதான் இந்த டைமில் எனக்கு ஒரு ரிக்வஸ்ட். தேங்க்யூ சார். ஆக்சுவலாக 2008 வந்து இந்த புக்கு வந்தது சார். எல்லா இடத்துலையும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு, ஏறக்குறைய 16.5 years இதனுடைய ப்ராசஸ் போயிருக்கு அப்படின்னு. இஸ் இட் ட்ரூ? எஸ், பிகாஸ் அந்த 2008 இட் செல்ஃப் ഞാൻ இந்த படத்தோட ரைட்ஸ் வாங்கியாச்சு. அப்புறம் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மெயின் ஹேர்டில் வந்துட்டு இது எப்படி இந்த புக்கு இவ்வளோ பேர் படித்த புக்கு எப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணணும். பிகாஸ் இது ஒரு 43 சாப்டரில் இருக்கணும். இது ஃபுல்லாக பண்ணியிருந்தால் ஒரு 10 ஃபிலிம் பண்ணணும். അതൊരു 3 hours பண்ணது ரொம்ப கஷ்டம். அது கூட புக்கு படித்தவர்க்கெல்லாம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இமேஜினேஷன்ஸ் எல்லாம் அவர்கிட்ட ஒரு 250 எடிஷன்ஸ் தான் கவர் பண்ணியது. அப்போ அவ்வளோ பேருக்கு மைண்டில் டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் இருக்குது. அதெல்லாம் தாண்டி ஃபிலிம் வரும்போது தான் சக்ஸஸ் ஆகிடும். ஸோ இந்த ஸ்கிரிப்டிங் ப்ராசஸ் வாஸ் வெரி டிஃபிகல்ட் இந்த பிகினிங் ஸ்டேஜில். அப்புறம் இந்த லொக்கேஷன் கிடைக்குது. பிகாஸ் பிகினிங்கில் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் டெசர்ட்ஸில் எனக்கு பெர்மிஷன் கிடைக்கல ஆக்சுவலி. അപ്പോൾ அதுக்காக ஐ திங்க் உலகம் முழுவன் இந்த மொரோக்கோ, அல்ஜீரியா, ஈஜிப்ட், டுனீஷியா, கடைசியில் சஹாரா, ஜோர்தான், குவைറ്റ്, ബഹ്റൈൻ, சவுதி, ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஓல்டு டெசர்ட் மட்டும் பார்க்கல. பிகாஸ் ஓல்டு டெசர்ட்டில் இருக்கிற கேமல்ஸுக்கு டபுள் ஹம்ப் இருக்கும். பிகாஸ் இந்த அரேபியன் கண்ட்ரீஸில் சிங்கிள் ஹம்பு தான் இருக்குது. அதோட நிறைய பேர் கிட்ட இந்த ராஜஸ்தானில் டெசர்ட் இருக்கல. இப்போ படம் பார்க்கும்போது தான் தெரியும் ராஜஸ்தான் டெசர்ட்டு, இந்த சஹரா டெசர்ட். அது கூட அங்கேயும் விஷயங்கள் முன்னாடி தான் அந்த மாதிரி ஒரு பிளானிங்கில் சொத்தெல்லாம் போட்டாச்சு. பட் அங்கே இருக்கிற ஷீப்பு வந்துட்டு நம்ம நார்மலாக இருக்குது, இந்த அவாசி இதில் வராது. ஓகே, ஸோ ஐ ட்ரை டு இம்போர்ட் ஷீப் ஃப்ரம் துபாய் அண்ட் அப்போ தான் தெரிஞ்சது குவாரண்டைன் ஒரு வார்த்தை அப்போத்தான் முதல்ல கேட்குது. பிகாஸ் இதுக்கு இந்த ஷீப்பு வந்து துபாயில் குவாரண்டைன் போடணும். அப்புறம் அதுக்கப்புறம் ஜுரம் எதுவும் இல்லாமல் ஷிப்பில் எடுத்து இங்கே குஜராத் ஏதாவது இடத்துல வந்துருந்தா அங்கேயும் 1 month குவாரண்டைன் போடணும். அதெல்லாம் கவர் பண்ணியாக தான் நமக்கு ஷூட்டிங் கிடைக்கும். ஸோ ஐ தாட் தட்ஸ் ஹெர்குலியன் டாஸ்க். அதுதான். ஒரு கொஸ்டின் சார். பிருத்திவிராஜ் சுகுமாரன் சார் வந்து படத்தில் ஒரு இடத்துல வந்து செகண்ட் ஹாஃபில் அந்த
நியூட் ஷாட் வரும். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க அவருடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு. இந்த காட்சி படமாக்குறப்போ உங்களுடைய மனநிலை எப்படி சார் இருந்தது? அவரு எப்படி இந்த அந்த அந்த இடத்தை அக்செப்ட் பண்ணி பண்ணார் சார்? அந்த ஒரு சீக்வன்ஸ் படத்தோட ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸாக இருந்தேன். பிகாஸ் அந்த அவ்வளோ நாளைக்கும் அந்த சட்டைக்குள்ள அந்த அந்த சட்டைக்குள்ளில் எப்போவுமே நம்ம ஐடென்டிட்டி எப்படி தெரியுது இந்த இந்த ஷர்ட் வேஷ்டி அந்த மாதிரி தான். அப்போ இது மாதிரி ஒரு ஸ்லைவாக இருந்தால் கூட அவனு சில இது இருக்கு அந்த கோஸ்டியூம்ல தெரியும். அந்த அந்த அதுக்குள்ள மனிதன் இருக்கும்போது தான் அவனுக்கு ஃப்ரீடம் இல்லாமல் அந்த கோஸ்டியூமோட அடிமை மாதிரி இருக்குது. ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும்போ அவன் அந்த பாம்பு அந்த ஸ்கின்னு எடுக்கிற மாதிரி தான் எடுத்து ஊறி எடுக்க ஸ்கின்னு எடுத்துட்டு மாதிரி தான் அவன் அது ஒரு ஒரு ஃப்ரீடத்துக்காக ஒரு ஃப்ரீடத்திலேக்கு ஒரு ஃப்ளைங் மாதிரி தான் அந்த சீக்வன்ஸ். அது அந்த படத்தில் வெரி இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸ். அதுக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கு தெரியும் இல்லை தேவைப்பட்ட சீக்வன்ஸ். அதுக்காக அவன் ரொம்ப டோட்டலாக 32 kg கம்மி பண்ணியாச்சு. பட் அந்த சீக்வன்ஸுக்கு மட்டும் 2 days வித்தவுட் வாட்டர் டோட்டலாக கட் பண்ணி ஐ திங்க் இது ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஆமாம் 2 days வாட்டர் டோட்டலாக கட் பண்ணிட்டு அப்புறம் நைட்டில் டீஹைட்ரேஷன் பண்ணதுக்காக ஒரு ஏதோ ஸ்பூன் 2 ஸ்பூன் ஏதோ வாட்கா எடுத்து ஃபுல் பாடி ஸ்ட்ரிங் பண்ணதுக்காக அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி தான் அந்த ஷாட் எடுத்தது. நைஸ் சார். பிளஸி சாருக்கு இந்த படத்துல சேலஞ்சிங்கான இருந்த ஏதாவது ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண முடியுமா? சேலஞ்சு எல்லாமே சேலஞ்சாக இருந்தது. லொக்கேஷன் பார்க்கறதுக்கு ப்ரொடக்ஷனில் இருக்கிறது. அப்புறம் கோவிடில் நம்ம ஜோர்தானில் ஆல்மோஸ்ட் 85 crew members வந்துட்டு ஆல்மோஸ்ட் 2 months அங்கே மாட்டியாச்சு. அது மாட்டியதில் பெரிய விஷயம் அந்த டைமில் இவனோட பாடி வெயிட் கம்மி பண்ணித்தான் இருந்தது. பிகாஸ் இந்த ஆர்டிஸ்டுக்கு எப்போ வேணாலும் இன்ஃபெக்ஷன் ஈஸியாக கிடைக்கலாம். அந்த மாதிரி டைம் கோவிடுன்னு நினச்சால் அந்த இறந்து போயிடும்னு நினச்ச மாதிரி தான் இருந்தேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஐ திங்க் எவ்ரிடே அதுதான் என்னோட டேக்லைன், எவ்ரி பிரெத் இஸ் எ பேட்டில் மாதிரி. இப்போ கூட படம் முடிஞ்சாச்சு, 2 weeks ஆயிடுச்சு, பெரிய கலெக்ஷனை போட்டிருக்கேன். இப்போ கூட நல்லா நிம்மதியாக தூங்க முடியாது. பிகாஸ் அகெயின் ப்ராப்ளம்ஸ் ஆர் கிரியேட்டிங். தட்ஸ் ஐ. தமிழ்நாடு திரைப்பட இயக்குனருடைய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய பொருளாளர் அவர்கள் இங்கே வந்திருக்காரு. இது எப்படியாவது ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு நிச்சயமாக நோட்டீஸ் பண்ணுவாங்க சார். இல்லை, இது வந்து இந்த படம் வந்து எடுக்கப்பட்ட போது இந்த கொரோனா லாக்டவுன் வந்தப்போ ஒரு என்டையர் க்ரூவும் வந்து அங்கே ஜோர்டானில் அவங்க வந்து மாட்டியிருக்கிறாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். நமக்கு வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு உயிர் ஆபத்தான ஒரு சுச்சுவேஷன். நமக்கே வந்து நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து மனித குலத்துக்கே தெரியாத ஒரு அந்த நேரத்தில் இவங்க அங்கே போய் மாட்டினது. இவங்க வந்து அதை எப்படி வந்து எதிர்கொண்டாங்கங்கிறது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து யூடியூப்பில் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா தான் சார் பேசுகிறத விட, பிளஸி சார் பேசுகிறத விட அதை அவங்க அப்லிஃப்ட் பண்ணி தங்களை வந்து தாக்கு பிடிச்சி இந்த ஒரு கிரியேஷன் மேலே அவ்வளோ ஒரு ஈடுபாட்டோட ஒரு என்டையர் யூனிட்டோட பெயினும் வந்து இந்த படத்தில் வந்து இறங்கி இருக்கிறது வந்து நீங்கள் எல்லாருமே அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும். அண்டு மோரோவர் இதில் வந்து அதாவது திரைப்பட இயக்குனர்கள் வந்து எல்லாருமே சேர்ந்து இயக்குனர் சங்கத்தில் வந்து ஒரு படத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு கிரியேட்டர், ஒவ்வொரு கிரிட்டிக் எல்லாருமே, பட் அத்தனை பேரும் வந்து ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷனோட இந்த படத்தை வந்து கொண்டாடின விதம் வந்து இந்த படத்தினுடைய வீச்சு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தெரியும். நான் மேடையில் கூட சொன்ன பிளஸி சார், உங்களெல்லாம் பார்த்தா எங்களுக்கு வந்து ரொம்ப பொறாமையாக இருக்குது. நீங்கள் நல்ல நல்ல படங்களாக வந்து மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து கொடுத்து எங்களுக்கு அந்த கில்ட் ஃபீலை வந்து வர வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவானி மேடம் கூட சொன்னாங்க. அதை வந்து நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. செர்டன்லி நம்ம வந்து அதை வந்து இன்ஸ்பிரேஷனாக தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். தமிழ் திரைப்பட கிரியேட்டர்ஸை பொறுத்தளவில் இன்னைக்கு வந்து எங்களை வந்து முன்னெடுத்து செல்லக்கூடிய, நாங்கள் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயமா வந்து கேரளா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஆடு ஜீவிதம் படம் வந்து அதாவது இவங்களுடைய வேர்வை அதனால உருவான ஒரு படம். இது வந்து
இதுக்குள்ள ஒரு படிப்பினை வேற இருக்கு. அதனால கண்டிப்பா வந்து வெகுஜனம் வந்து இந்த படத்தை வந்து பார்க்கணும். இன்னைக்கு வந்து எல்லா மொழியிலையும் இந்த படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு வந்து இருக்கு. அந்த வகையில இந்த படத்தை வந்து எல்லாரும் வந்து தவறாம, ஆனா இந்த படத்தை வந்து ஓடிடியில் வரும்னு யாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். தியேட்டர்ல பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸே தனி. நீங்க வந்து ஒரு பாலைவனத்துக்குள்ள மாட்டின மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இந்த படத்துல இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி இவர் நம்ம கேஆர் கோகுல் வந்து இருக்கிறாரு. அந்த ஹக்கீம்ங்கிற ஒரு கேரக்டர் வந்து அவர் பண்ணியிருக்கிறாரு. மார்வலஸ், எக்ஸலண்ட். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எவ்வளோ டெடிகேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு உதாரணமாக 20 கிலோ வெயிட்டை குறைச்சி அதை வந்து அந்த உடல் மொழியை வந்து மாற்றி ஒரு அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது வந்து நம்ம டைரக்டருக்கு தான் அந்த கிரெடிட்டை கொடுக்கணும். அவரை வந்து எவ்வளோ தூரம் அவர்கிட்ட இருந்து உறிஞ்சிருக்காருன்னு தான் சொல்லணும். இவர் எல்லார்கிட்ட இருந்தும் ஒரு ராட்சசம் மாதிரி அவங்ககிட்ட இருந்து உழைப்பை உறிஞ்சி எடுத்துருக்கிறாரு. எடுத்து நமக்கு வந்து அந்த படைப்பை வந்து கொடுத்துருக்கிறாரு. அந்த படைப்பு வந்து எந்த வகையிலும் சோடை போகாத படைப்பு. இதை வந்து எல்லாரும் வந்து இந்த படத்தை வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணும். இது வந்து தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் சார்பாக நான் வந்து வேண்டி விரும்பி சொல்லிக்கிறது வந்து இதுதான். இந்த அவசரத்தில் இங்கே இருக்கிறது என் போல ஒரு புது நடிகருக்கு ரொம்ப ப்ரௌடான மூமெண்ட். என்னோட ஏஜ் இருக்கு இங்கே இருக்கிற எல்லாரோடைய எக்ஸ்பீரியன்ஸு. அப்போது இவருக்கு எல்லாரும் அப்புறம் இருந்து இவரை வார்த்தைகள் எல்லாம் கேட்டு இவரோட காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இப்போது எல்லாருக்கும் நன்றி. இந்த தமிழ் மக்களுக்கும் நன்றி. பிகாஸ் நீங்கள் இந்த சினிமைக்கு தருத அன்பு அது ரொம்ப சந்தோஷம். நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் தர்ற. ஸோ எல்லாருக்கும் நன்றி இந்த அவசரத்தில். அதே மாதிரி பிருத்திவிராஜுங்கிற ஒரு நடிகனை நம்ம வந்து கண்டிப்பாக கொண்டாடியே தீரணும். இன்னைக்கு வந்து எல்லாரையும் வந்து அவர் வந்து தூக்கி சாப்பிட்ருக்கிறாரு. ஆஸ் ஆர்டிஸ்ட் வந்து எல்லா ஹீரோக்களுக்கும் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டஃப் ஃபைட் வந்து கொடுத்துருக்கிறாருன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் வந்து இந்திய அளவில் ரொம்ப உயரிய விருதெல்லாம் வந்து பிருத்திவிராஜோட நடிப்புக்கு வந்து தேடி வரும் அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது.